இந்த உலகத்துல முஸ்லிம்களாக வாழக்கூடிய நமக்கு நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எவ்வாறு இருக்க வேண்டும், எந்த அடிப்படையில இருக்க வேண்டும்ங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய போதனை செய்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நாகரிகம் வளர்ந்தது என்று சொல்கிறான். இன்றைக்கு அறிவும் அறிவியலும் விஞ்ஞானமும் எல்லாம் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறான். ஆனா சொல்லக்கூடியவன் அவன் எப்படி சிறுநீர் கழிக்கிறான்னு போய் பார்த்துட்டு வாருங்க, 1 நம்பர் ஒஸ்டா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 மக்கள் ஒன்றாக கூடக்கூடிய இடங்களில் கூட நீங்கள் தும்மல் விட்டீங்க அல்லது கொட்டாவி விட்டீங்கன்னா எப்படி நடந்து கொள்ளணும் அதுக்கு சொன்னாங்க, வழிமுறை சொன்னாங்க. நிறைய பேர் மாடுகள் மாதிரியே உட்கார்ந்துருக்குது, பதில் அதுக்கு சொல்றதே வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தையே வரமானுக்கு. சரி அவன் சொல்றானா அவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்? யர்ஹமக்கல்லாஹ். இதெல்லாம் பாடம், எல்கேஜி இஸ்லாத்துல எல்கேஜி பாடம் இதெல்லாம் செய்யறது இல்லை. நிறைய பேர் அது செய்யறதே இல்லை. பள்ளிவாசலை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பள்ளிவாசல்கள் நிம்மதியா தொழ முடியுதா? இல்லையே. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த மனிதர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ பிசினஸோ அவங்களுடைய ஒர்க்கோ ஜாபோ எதுவுமே தடுக்காதுங்க. அவர்கள் தொழுகையை சரியான முறையில் பேணுவார். ரசூல்லா பேர் வச்சது ரபியுல் அவ்வல், நாம பேர் வச்சுக்கிட்டது இது ரசூல்லாவுடைய மாதம் அப்படின்னு பேர் வச்சுட்டோம். ரசூல் ஷஹருர் ரசூல் அப்படின்னு பேர் வச்சாச்சு. அப்ப இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம்ங்கிற பேர்ல நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களிலும் என்ன செய்வாங்க, மீலாதுகள் கொண்டாட்டம் இருக்கும். இந்த ரபியுல் அவ்வல் மாசத்துல அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்கிற பேர்ல நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த உம்மத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். எப்படி சொல்றாங்க தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர்? அப்ப இந்த உம்மத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு நேசித்தார், இதற்காக வேண்டி எவ்வளவு கவலைப்பட்டாங்க. என்னுடைய சமூகத்தை சார்ந்த எந்த ஒரு மனிதனும் நாளைக்கு எங்க போய்க்கூடாது, நரகத்துக்கு போய்விடக்கூடாது, அந்த தண்டனையை அனுபவிக்க கூடாதுங்கிற அவ்வளவு சிரத்தை எடுத்தார்களே அல்லாஹ்வுடைய தூதரே. இப்ப அந்த அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டுமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்துவ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய பின்பற்றியே வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் அவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மினல் ஆதாபி ஷர்இய்யா, மார்க்க ஒழுங்குகள் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நமக்கு நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எவ்வாறு இருக்க வேண்டும், எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும்ங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய போதனை செய்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவர் இரவு உறங்கியதிலிருந்து காலை எழுந்திருத்து மீண்டும் மறுநாள் உறங்குகின்ற வரை எல்லா விஷயங்களிலும் அதப் என்று சொல்லக்கூடிய ஆதாபுகளை, ஒழுக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய கற்றுத்தர்றாங்க. அப்போ பொதுவாக நம்ம என்ன செய்யறோம், சமூகத்தில் பேசிக்கொள்கிறோம். ஒருவரை பார்த்து அவர் ரொம்ப டீசெண்டா இருப்பாரு, ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு, ரொம்ப சுத்தமா இருப்பாரு அப்படின்னு நம்ம நிறைய பேசுகிறோம். ஆனால் அப்படி யாரை நம்ம ரொம்ப அழகா இருப்பாங்க,
ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி யாரையெல்லாம் சொல்கிறோமோ, சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய பார்வையில அவர் ஸ்மார்ட்டா இருக்காரு, ரொம்ப நேர்த்தியா இருக்காரு, அழகா இருக்காரு, ரொம்ப ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நமக்கு நம்முடைய பார்வையில பார்க்கிறோம். ஆனால் அந்த சொல்லக்கூடிய நபரிடத்துல உண்மையாகவே அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த சுன்னாக்கள் இருக்கிறதா, அதபுகள் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. பொதுவா என்ன சொல்லுவோம், நல்ல சேவை பண்ணிட்டு வந்தா ஆளை பார்த்தா ஸ்மார்ட்டுங்கிறோம். அதான் ஸ்மார்ட்டு. யாரு உண்மையாகவே சுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருக்கக்கூடிய இந்த தாடியை வச்சிருக்கிறாங்களோ அதான் ஸ்மார்ட். அப்ப இப்படியே பார்த்தோம் சொன்னா நிறைய ஒழுக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு முஸ்லீம் இடத்துல ஒவ்வொரு நாளும் நாம் பேணக்கூடிய விஷயங்களை, காலையில எந்திரிக்கிறோம், நைட்டு போய் தூங்குறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு மத்தியில எத்தனையோ பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அதை நம்ம பேணுறோமோ பேணலையோ, ஆக பேணினோம் என்று சொன்னால், அதை கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் நாம் நன்மை செய்தவர்களாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மைகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எழுதப்படுகிறது. காரணம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை பேணினோம், அதனுடைய ஆதாபுகளை நாம பேணி நடந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியோ வாழ்ந்த அந்த சமூகத்தை அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தார்கள். ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், சபையில எப்படி பேசணும், எப்படி உட்கார்ந்து இருக்க வேண்டும், யாருக்கு அதுல மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு இடத்துல பேசுகிறோம், பேசுகின்ற பொழுது எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி எல்லா ஒழுக்கங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அந்த ஒழுக்கங்களை நாம் பேண கடமைப்பட்டிருக்கிறோம். அதுல முஸ்லீம்ல ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். முஷ்ரிக்குகள் கேட்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இன்னா நரா சாஹிபக்கும் யு அல்லிமக்கும் ஹத்தா யு அல்லிமக்குமுல் கிராஅ. உங்களுடைய தோழர் இருக்கிறாரு, உங்களுடைய நண்பர் அந்த முஹம்மது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுத்தருகிறார். அதுல ஒரு மனிதன் அவன் காலையில எழுந்திருத்து கழிவறைக்கு செல்கின்ற பொழுது கூட எப்படி போகணும்னு சொல்லி கொடுக்கிறாரு என்று நக்கலாக நையாண்டியாக நினைக்கிறாங்க. இதை முஸ்லிம்கள்ட்ட பேசுறாங்க. அப்ப சஹாபாக்கள்ல சல்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாரு, கால அஜல் இன்னஹு லயன்ஹானா ஐ யஸ்தன்ஜிய அஹதனா பியமீனிஹி அவ் நஸ்தக்பிலல் கிப்லத வயன்ஹானா அனிர் ரௌசி வல் இதாமி வகால லா யஸ்தன்ஜி அஹதகும் பிதூன ஸலாஸதி அஹ்ஜா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அதபுகள். ஆம், எங்களுடைய தூதர், இறை தூதர், அவர் எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுத் தருகிறார். அது கழிவறைக்கு நாங்கள் பாத்ரூமுக்கு எப்படி போகணுங்கிறத கூட அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். என்ன சொன்னார், உங்களிலே ஒருவர் கழிவறைக்கு செல்கிறீர்கள் என்று சொன்னால் அவர் தன்னுடைய வலது கரத்தை பயன்படுத்த வேண்டாம். அந்த மர்ம இடத்துல மறைவிடங்களை தொடுவதற்கு உங்களுடைய வலது கரத்தை பயன்படுத்தாதீர்கள். அடுத்து சொன்னார், நீங்கள் அப்படி போகின்ற பொழுது கிபுலாவை முன்னோக்கி இருக்காதீர்கள். கழிவறைக்கு செல்கின்ற பொழுது, அமர்கின்ற பொழுது கிபுலாவை நீங்கள் முன்னோக்காதீர்கள் என்று எங்களுக்கு சொன்னார். அடுத்து சொன்னார், நீங்கள் கழிவறைக்கு செல்கின்ற பொழுது அதை சுத்தம் செய்வதற்காக கால்நடைகளுடைய விட்டைகளையும் எலும்புகளையும் நீங்கள் பயன்படுத்தாதீர்கள், அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்து நீங்கள் போகின்ற பொழுது, கழிவறைக்கு செல்கின்ற பொழுது 3 கற்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 3 கற்களுக்கு குறைவாக நீங்க என்ன செய்யாதீங்க, அதை சுத்தம் செய்ய வேண்டாம் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அன்பாத சகோதரர்களே, யோசித்து பாருங்கள், அன்றைக்கு என்ன நாகரிகம் இருந்தது? அன்றைக்கு சுத்தம் செய்வதற்கு என்ன வழிகள் இருந்தது? ஒண்ணுமே இல்லை. எங்கேயாவது காடு கரையில போய் நினைச்சுவாங்க, தங்களுடைய இயற்கை தேவைகளை கழித்துக் கொள்வார்கள். அந்த நேரத்திலும் கூட நீங்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும்ங்கிற அழகான போதனைகளை அந்த அந்த தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இன்னைக்கு நாகரீகம் வளர்ந்தது என்று சொல்கிறான். இன்றைக்கு அறிவும் அறிவியலும் விஞ்ஞானமும் எல்லாம் வளர்ந்திருக்குன்னு சொல்கிறான். ஆனா சொல்லக்கூடியவன் அவன் எப்படி சிறுநீர் கழிக்கிறான்னு போய் பார்த்துட்டு வாருங்க, 1ஆம் நம்பர் ஒஸ்டா இருக்கும். கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு, அருவருப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு அதபுகளை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இதை பெரிய விஷயமா சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த செய்தியை பார்க்கிறோம். புகாரில, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் கொட்டாவி விடுறதல், தும்முறது, அதுக்கு கூட ஆதபுகளை சொல்லி கொடுத்தாங்க. பொதுவாக நம்ம சபையில இருக்கிறோம், டக்குன்னு என்ன செய்யறோம், கொட்டாவி விட்டுறோம், டக்குன்னு தும்மல் விடுகிறோம். ஆனால் அதுல பேணக்கூடிய விஷயங்களை நம்ம பேணுகிறோமா என்று சொன்னால் இல்ல. யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நண்பராக கூட இருக்கலாம்,
ஏன்பா இப்படி நடந்துக்கிறீங்க, ஏன் அன்டீசெண்டா நடந்துக்கிறீங்கன்னு சொல்ல பயப்படுறாங்க, யோசிப்பாங்க, வெட்கப்படுவாங்க. ஆனா நாம் செய்யக்கூடிய செயல் அவர்களை அப்படி பண்ண வைக்குது, அவர்களை யோசிக்க வைக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 மக்கள் ஒன்றாக கூடக்கூடிய இடங்களில் கூட நீங்கள் தும்மல் விட்டீங்க அல்லது கொட்டாவி விட்டீங்கன்னா எப்படி நடந்து கொள்ளணும் அதுக்கு சொன்னாங்க, வழிமுறை சொன்னாங்க. இன்னல்லாஹ யுஹிப்புல் உதாஸ், நீங்கள் தும்மல் இடுவதை அல்லாஹ் விரும்புகிறான். வயக்ரஹு தஸாஉப, நீங்கள் அதே நேரத்தில் கொட்டாவி விடுவதை அல்லாஹ் வெறுக்கிறான். காரணம் என்னன்னா, உங்களுக்கு பக்கத்துல ஒருவர் நின்று கொண்டு தும்மல் எடுகிறார் என்று சொன்னால் அதை கேட்கக்கூடியவர் அவருக்கு பதில் சொல்லணும். இதெல்லாம் ஒரு ஆதாப். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் சொல்றதே கிடையாது, அந்த வார்த்தையே வாயிலிருந்து வரமனுக்கு. ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்கிறது, அறிவியல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், உங்களுடைய ஹார்ட் பீட் அடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இருதய துடிப்பு அல்லாஹ் கொஞ்ச நேரத்துல ஒரு நுனி பொழுதுல மைக்ரோ செகண்ட்ல என்ன செய்யறான், அதை நிறுத்தி வைக்கிறான்னு சொன்னா இந்த தும்மல் எடுக்கின்ற பொழுது அப்படி ஸ்டாப் ஆகி அது மறுபடியும் இருந்துங்க ஃபங்க்ஷன் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அது அப்படி நின்றுட்டுன்னா யோசித்து பாருங்க. அப்போ அல்லாஹ் அதை விரும்புகிறான். ஒரு அடியான் தும்மல் இட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுக்கு அது சந்தோஷம். நிறைய பேர் மாடுகள் மாதிரியே உட்கார்ந்துருக்குது, அதுக்கு சொல்றதே வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தையே வரமனுக்கு. சரி, அவன் சொல்றானா, அவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்? யர்ஹமக்கல்லாஹ். இதெல்லாம் பாடம், எல்கேஜி இஸ்லாத்துல எல்கேஜி பாடம். இதெல்லாம் செய்யறது இல்லை, நிறைய பேர் அதை செய்யறதே இல்லை. தும்மலட்டிங்கன்னா யர்ஹமக்கல்லாஹ், அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக பதில் சொல்லுங்க. திரும்ப அவர் என்ன பதில் சொல்லணும்? யஹ்தீக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும். ஒரு தும்மல் இடுறதுல எவ்வளவு பெரிய நன்மையை இந்த மார்க்கம் வச்சிருக்கு பாருங்க. கண்டுக்காம போறமே, அலட்சியமா இருக்கிறமே, அல்லாஹ் உமக்கு வழிகாட்டட்டும், உங்களுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சீராகட்டும் அப்படிங்கிற துவா. எவ்வளவு பெரிய ஒரு பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் இதில் சொல்லி தந்து, ஷைத்தான் இருக்கிறான நீங்கள் கொட்டாவி விடும்போது ஷைத்தானுக்கு மகிழ்ச்சி வருகிறது. அப்படிதானே? கொட்டாவிங்கிறத நம்ம என்ன வழங்கிக்கிறோம், ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க, ஆபீஸ்ல இன்னைக்கு ஃபுல் பிஸி, ரொம்ப டென்ஷனான ஒர்க்கு, அந்த பிஸியில எனக்கு வேலை பொழுவுல எனக்கு கொட்டாவி வந்துடுச்சு, ஆணும் வாய பழக்கிறோம், அங்க போய் 10 பேர் உள்ள புந்துடலாமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அழகான சொல்லி தர்றாங்க, கொட்டாவி விடுறீங்களா அந்த நேரத்தில். ஏன்னா எத்தனை பேர் நீ பெரிய ஃபேக்டரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா வாயில தான் இருக்கு. மருத்துவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மிஸ்வாக்கு செய்வதை எவ்வளவு சொல்லி தந்தாங்க, பல் துலக்கதை அவ்வளவு வலியுறுத்தி சொன்னாங்க. இல்ல அது இன்னைக்கு பேணப்படலை. காலையில எஞ்சி ஒரு தடவை பிரஷ் பண்றோம், வேற வழியே இல்லை, நைட் எல்லாம் படுத்து கிடக்குறாம எல்லா குப்பை தொட்டியும் உள்ளதான் இருக்குன்னு சொல்லி பண்றோம், அதோடு மறந்துடுறோம். அப்ப மிஸ்வாக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திருக்கிறாங்க, வலியுறுத்தி இருக்கிறாங்க. காரணம் அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அத்தனை அசுத்தங்களும் அங்க இருக்கிறது. அப்படிங்க கொட்டாவி விடுகின்ற பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முடிந்த அளவு அதை தடுத்து கொள்ளுங்கள், கையை வச்சு தடுங்க அப்படிங்கிறாங்க. தடுக்கும், வாயை புழக்க கூடாது. நாம கொட்டாவி விடுறது எவனுக்கு அங்க டீசென்ட் அன்டீசென்டாக ஆகக்கூடாது, அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடாது, கையை வைத்து தடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உங்களுடைய ஆடையை வைத்தோ கையை வைத்தோ தடுத்து கொள்ளுங்கள். அப்படி போடும்போது சத்தமும் போடாதீங்க, அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சத்தம் போடாதீங்க. நீ அப்படி போட்டா சைத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆஹா இவனை வீழ்த்திட்டேன். அடுத்து என்ன செய்வான், கொட்டாய் விட்டுட்டு தொழுகையை மறப்பான், தொழுகாம தூங்குவான். அடுத்து என்ன செய்வான், குரானை விரித்து முசாபை முறித்து வைத்திருக்கிறானா அதை மூடி வச்சுட்டு, ஆஹா இதுக்கு மேல முடியாதுன்னா ஓரமா வச்சிருவான். இதே நல்ல காரியம் செய்யணும்னு நினைப்பானா அதை அப்படியே கிடப்புல போட்டுட்டு உங்களை தூங்க வைப்பான். இது ஷைத்தானுடைய வேலை. எனவே கொட்டாவி வந்தால் என்ன செய்யுங்க, அதை தடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கரங்களை வைத்தோ உங்களுக்கு துணிகளை வைத்தோ தடுத்துக் கொள்ளுங்கள், சத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள்ங்கிற அந்த ஆதாபுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இது யாருங்க சொல்லி கொடுத்தா, எந்த தலைவர் சொல்லி கொடுத்தார்? எந்த தலைவர் இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே பேணுங்கள், இது ஆதாப், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி கொடுத்தார் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய விஷயங்கள் என்ன செய்திருக்கிறாங்க, ஆதாபுகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆதாபுகளை படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன ஒழுக்கங்களை எல்லாம் சமூகத்திலே வாழ்கின்ற பொழுது நீங்கள் இதையெல்லாம் பேணுங்கள் என்று நமக்கு வலியுறுத்தி சொன்னார்களோ அதையெல்லாம் பேணுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்ல பள்ளிவாசலை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பள்ளிவாசல்கள் நிம்மதியா தொழ முடியுதா? இல்லையே. அங்க இருக்கக்கூடிய இமாம்கள் போதனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். தொழுகைக்கு பிறகு இந்த பேணுங்க, அதை பேணுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, நிறைய உபதேசம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க.
அவர் பாட்டு சொல்லிட்டே இருக்கிறாரு. இங்க இந்த பக்கம் என்ன செய்யுதுங்க, அதே தவறுகளை தொழுகையாளிகள் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் திருமறையில இந்த மஸ்ஜிதை பத்தி சொல்கின்ற போது சொல்றான், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் உதுவி வல் ஆசால். இந்த அல்லாஹ்வுடைய இறை இல்லம் இருக்கிறதே, இந்த இறை இல்லம் எதற்கு? அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அவனுடைய பெயர்கள் ஒலிக்கப்பட வேண்டும், திக்ர்கள் செய்யப்பட வேண்டும், அவனுடைய பெயர்கள் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் அங்கே தஸ்பீஹ் செய்யக்கூடிய இடம், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இடம் என்பதை அல்லாஹ் சொல்லிட்டு, ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத் யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்ஸார். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த மனிதர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ பிசினஸோ அவங்களுடைய ஒர்க்கோ ஜாபோ எதுவுமே தடுக்காதுங்க. அவர்கள் தொழுகையை சரியான முறையில் பேணுவார். எந்த கட்டத்திலும் தொழுகையில அலட்சியமாக இருக்க மாட்டார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், அதே போல ஜக்காத்தை கொடுப்பார்கள். அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவருடைய உள்ளங்கள் எந்த நாளிலே உள்ளங்களும் பார்வைகளும் தடுமாறி கொண்டிருக்கோமோ அந்த மறுமையை அதிகமாக அஞ்சக்கூடிய மக்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப பள்ளி வாசல் எதற்கு? அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு, தஸ்பீஹ் செய்வதற்கு. அப்படிங்கும் போது அங்க எத்தனை பேர் இன்னைக்கு பேண்டுறோம்? ஏன்னா எல்லாருமே ஒரு மொபைல் போனை தூக்கிட்டு வந்துடுறோம். பள்ளிவாசல்குள்ள வரும்போது அதவோடு வந்து கண்ணியத்தோடு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பள்ளியில எதையெல்லாம் பேண சொல்லி இருக்கிறார்கள் விஷயத்தை இன்னைக்கு பல பேரும் தவற விடுகிறோம். தவற விடுவது மாத்திரமல்ல, நம்முடைய தொழுகையில குறைய வச்சு பிறருடைய தொழுகையும் கெடுக்க வச்சோம். நடக்குதா இல்லையா? பள்ளிவாசலுக்கு போனா நிம்மதியா தொழுதுட்டு, சரி நான் ஒரு 100% நல்லா தொழுதுட்டு வந்திருக்கிறேன், ஒரு மன உணர்வோடு ஒரு உள்ளட்சத்தோடு தொழுது வந்திருக்கிறேன் என்று எத்தனை வக்தல சொல்ல முடியும்? ஏன்னா அத்தனை சம்பவங்களும் இன்னைக்கு பள்ளிவாசல்ல தான் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த மக்களுக்கு இந்த பள்ளியினுடைய ஹுர்மத்து தெரியல, கண்ணியம் தெரியல, பள்ளியில எப்படி வந்து இருக்க வேண்டும்ங்கிற அந்த ஆதாபுகள் தெரியாத காரணத்தினால் இப்படி நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பள்ளிவாசலில் சத்தங்கள் ஒலிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில இத்திகாஃப் இருக்கிறாங்க. அங்க இத்திகாஃப் இருக்கின்ற பொழுது என்ன செய்யறாங்கன்னா, மக்கள் நிறைய குர்ஆன் சத்தத்தை கேட்கறாங்க. குர்ஆன் ஓதுறது தவறு இல்லை, அந்த குர்ஆன் ஓதுறது கூட அங்க பள்ளியில தொழுகிறாங்க பாருங்க முசல்லியாக, அவர்களுக்கு நீங்கள் டிஸ்டர்பா இருக்கக்கூடாது. நீங்க இனிமையாக ஓதணும், நல்லா ஓதணும், சத்தம் போட்டு ஓதணும் என்பதற்காக தொழுகிறாங்களே, தொழுகை தான் முக்கியம். அந்த தொழுகைக்கு இடையூறாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆனா நம்ம அறியாம அதை செய்யறோம். போன் பேசுறோம், உள்ள போன் பேசிக்கிட்டே வந்துடுறோம். இருக்கக்கூடியவர்கள் எரிச்சப்படுறாங்க. குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களுக்கு அது ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல குர்ஆன் ஓதுறாங்க, அந்த குர்ஆனுடைய சத்தம் அதிகமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏத்திகாஃப் இருக்கும்போது தனி ஸ்கிரீன் போட்டுப்பாங்க இல்லையா, திரை, அந்த திரையை விலக்கி சொன்னாங்க, அலா இன்ன குல்லுக்கும் முனாஜின் ரப்பஹு ஃபலா யுஅதியன்ன பஅதகும் பஅதா. மக்களே விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களிலே ஒவ்வொருவரும் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையாலையும் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கிறார். எனவே நீ அவருக்கு யாரும் என்ன செய்யாதீங்க, தொந்தரவு செய்யாதீர்கள். வலா யர்ஃபஉ பஅதகும் அலா பஅலின் ஃபில் கிராஆ. நீங்கள் ஓதுற பேர்ல, குர்ஆன் ஓதுற திலாவத்துங்கிற பேர்ல அந்த மக்களுக்கு நீங்கள் இடையூறு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப்ல இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் திரையை விலக்கி அந்த மக்களுக்கு போதனை செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப பள்ளிவாசலுக்குன்னு நிறைய கண்ணியம் உண்டு, பள்ளிவாசலுக்குன்னு நிறைய ஆதாபுகள் உண்டு. அதை நாம் பேணுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்ல, அல்லாஹ்வுடைய தூதர் புகாரில ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, காலத்துல ஒரு சஹாபி சொல்றாங்க, நான் பள்ளிவாசல்ல நிக்கிறேன், பள்ளிவாசல்ல நிற்கும் போது அங்க என்ன செய்யறாருன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கல், சின்ன பொடி கல் எடுக்கிறாங்க, எடுத்து அவரை வந்து எரியிறாங்க. பள்ளிவாசல்ல என்ன செய்யறோம், ஏய் அப்துல்லா வா, ஏ அப்துல் ரஹ்மான் வா, ஏ அவர் வா, சத்தம் போட்டு பேசுறோமா இல்லையா? இதை கூட அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா செய்யல. ஒருவரை அழைக்கணும், என்ன செய்யறாங்க பாருங்க, அங்க இருக்கக்கூடிய பொடி கல் எடுத்து அவங்க மேல கரெக்டா த்ரோ பண்றாங்க, எரியிறாங்க. எரிஞ்சாலும் அவர் திரும்பி பார்க்கிறாரு, பார்த்தா உமர் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்துருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா நமக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்ட கோபக்காரர், எவ்வளவு டென்ஷன் ஆவாங்கன்னு நமக்கு தெரியும். சொல்லிட்டு சொன்னாங்க, ஏதோ 2 பேர் நிக்கிறாங்க பாருங்க, அவர் 2 பேரையும் கூட்டுவா அப்படிங்கிறாங்க. 2 பேரையும் கூட்டு வந்தாங்க. கேட்டாங்க, மன் அன்துமா, நீங்க 2 பேரும் யாருப்பா, புதுசா இருக்குதே பள்ளிவாசலுக்கு வந்துட்டீங்களே, யாருன்னாங்க. அப்ப அவர் 2 பேர் சொன்னாங்க, மின் அஹ்லி தாயிஃப், நாங்க தாயிஃப்ல இருந்து வந்திருக்கிறோம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே. மக்கா அவங்களுக்கு மதீனா இல்ல, தாயிஃப் பக்கத்துல இருந்து நினைச்சிருக்கோம், வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க அவர்களுக்கு, லவ் குன்துமா மின் அஹ்லில் பலத் லஅவுஜஅதுகுமா,
தர்ஃபானி அஸ்வாத்தகுமா ஃபீ மஸ்ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க வெளியூர்காரங்கிறனால உங்களை சும்மா விடுறேன். நீங்க மாத்திரம் இந்த சொந்த மதீனத்து மக்களாக இருந்தால் உங்க 2 பேரையும் கன்னத்திலே நான் அடித்திருப்பேன். காரணம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளி மஸ்ஜித். இந்த பள்ளியிலே ஒரு கண்ணியம் தெரியாமல் இவ்வளவு சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, எத்தனை மக்களுக்கு நீங்கள் இடையூறு செய்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களை வெளியூர்காரங்கிறனால தான் உங்களை விடுறேன், இல்லைன்னா உங்களை நான் நினைச்சிருப்பேன், கன்னத்திலே அடித்திருப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 2 தோழர்களையும் வான் பண்ணி என்ன செய்றாங்க, கண்டிச்சு விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியும் புகாரியில நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் ஆபீஸ்ல வேலை செய்யறோமா அங்க சில கண்ணியம் உண்டு, ஒரு மேனேஜர்கிட்ட பேசுறோமா அவருக்கான கண்ணியம் உண்டு, தொழிலாளிகிட்ட பேசுறோமா அவருக்கு கண்ணியம் உண்டு. இப்படி எல்லா வகையிலும் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய ஆதாபுகளை சொல்லி தருகிறார்கள். எனவே அந்த ஆதாபுகளை பேணி நடக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரும் வாழ்வதற்கு இல்லாமல் அல்லாஹ் செய்வார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காமிக்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ். நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், நேசிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சொல்ல வைக்கக்கூடிய ஒரு வசனத்தை குர்ஆன்ல பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் நம்மளை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இறை தூதரை இத்திபா, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதான் ரபியுல் அவ்வல் பிறந்து விட்டது, ரபியுல் அவ்வல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில பொதுவாக நம்ம சமூகத்துல என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா, மார்க்கத்தை தெரியாத அறியாத பாமர மக்களுக்கு இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல தான் என்ன செய்யுங்க, மௌலிது ஓதணும். ரபியுல் அவ்வல் மாதத்துல தான் இதான் அதுங்க பேரே ரபியுல் அவ்வல். ரசூல்லா பேர் வச்சது ரபியுல் அவ்வல், நாம பேர் வச்சுக்கிட்டது இது ரசூல்லாவுடைய மாதம் அப்படின்னு பேர் வச்சுட்டோம். ரசூல் ஷஹ்ருர் ரசூல் அப்படின்னு பேர் வச்சாச்சு. அப்ப இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம்ங்கிற பேர்ல நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களிலும் இன்னைக்கு செய்வாங்க, மீலாதுகள் கொண்டாட்டம் இருக்கும். பள்ளிவாசல்களை அலங்கரித்து அந்த பள்ளிவாசல்களை மௌலுதுங்கிற பேர்ல ஓதி அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அழைத்து அதுக்கு 12 வந்துச்சுன்னா பெரிய விசேஷமாக செய்யக்கூடிய காட்சிகளை எல்லாம் நிறைய பார்க்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதென்றால் என்ன? வருஷத்து ஒரு நாள் நம்ம பிறந்த நாள், அவருக்கு தலைவருக்கு பிறந்த நாள், இவருக்கு பிறந்த நாள், அவருக்கு நினைவு நாள், ஒரு போட்டோ வச்சு, ஒரு சந்தனத்தை வச்சு, ஒரு ஊதுவத்தியை கொடுத்து வச்சு, ஒரு மாலையை போட்டு வணங்குற மாதிரியான தலைவரா இந்த தலைவர் இல்லை. இந்த தலைவரை வாழ்க்கையிலே நாம் இருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் நேசிக்கக்கூடிய, அவரை பின்பற்றக்கூடியவர்கள் தான், அதுதான் நமக்கு என்ன செய்ய கடமை, அதுதான் நம்ம நேசிப்பதற்கான அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அதனால இந்த ரபியுல் அவ்வல் மாசத்துல அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்கிற பேர்ல நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒன்னு விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு உயிராக நேசித்த அந்த சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கான மௌலிது ஓதுனாங்களா, அதை தான் செய்துட்டு இருந்தாங்களான்னா அவங்க மதீனாவிலே இருந்திருக்கணும். அதை தாண்டி அவர்கள் போயிருக்கவே கூடாது, மதீனால தான் இருந்திருக்கும், எங்கேயும் போயிருக்க கூடாது. ஆனால் இன்றைக்கு பல சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்களை கண்ட, பேசிய, உட்கார்ந்து அமர்ந்து நெருங்கி இருந்த சஹாபாக்கள் அவருடைய கபர்கள் எல்லாம், மன்னரைகள் எல்லாம் மதீனாவில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அந்த மதீனாவை தாண்டி எத்தனையோ அரபு உலகங்கள்ல, எத்தனையோ தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொன்னா ஏன் போனாங்க? அங்க போய் மீலாது கொண்டாடினாங்களா, அல்லது மௌலிது ஓதுவதற்கு எப்படி கத்துக் கொடுக்க போனாங்களா? இல்ல. எதை சொன்ன போனாங்கன்னா, மக்களே நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லணும், உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உலகத்தில் வாழ்கிற காலத்தில் இந்த தலைவரை பின்பற்றுங்கள், இவரை பின்பற்றினால்தான், இவருடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியுங்கிற அந்த இஸ்லாமிய அழைப்பிற்காக, தாவாவிற்காக சென்று அங்கேயே அவர்கள் மௌத்தானார்கள்ங்கிற வரலாறை, பல்வேறு சஹாபாக்களுடைய வரலாறை பார்க்கிறோம் என்று சொன்னார். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலக மக்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா மௌலிது ஓதுறதுனாலயோ, மீனாது கொண்டாடுறதுனாலயோ, பாமர மக்களை ஏமாற்றுறதுனாலயோ போக முடியாதுங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் எப்படி நேசித்தார், இந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசித்தார்கள் பார்க்கிறோமா இல்லை? எத்தனையோ பல செய்திகள் உண்டு. அதுல ஒரு செய்தி தான், இந்த உம்மத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருக்கிறார், இந்த உம்மத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். எப்படி சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்,
நான் இந்த உலகத்துல எப்படி வந்திருக்கிறது தெரியுமா? நீங்கள் எல்லாம் விட்டில் பூச்சிகளை போல், விட்டில் பூச்சி மழை காலத்தை நம்ம ஊர்ல பார்க்கலாம், விட்டில் பூச்சிகள் எப்படி போய் அந்த நெருப்புல போய் விழுதோ, அந்த வெளிச்சத்துல, அந்த விளக்கு வெளிச்சத்துல வந்து வந்து அப்படியே செத்து மடிந்து விடுமோ, அதை போல நீங்கள் நரகத்துல போய் என்ன செய்றீங்க, விழ போறீங்க. உங்களுடைய இடுப்புகளை பிடித்து நான் இழுக்கக்கூடியவனாக நான் வந்திருக்கிறேன், உங்களை காப்பாற்றுவதற்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதனால தான் அழுதார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்பி இந்த முஹம்மது இடத்துல போங்க, முஹம்மதே மாயுபுக்கீக்க, ஏன் அழுகின்றீர்கள், என்ன காரணம் அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தை நினைத்து அழுதார்கள். அழக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து ஆறுதல் வார்த்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்தது. யா முஹம்மத் இன்னா சனுர்தீக பி உம்மத்திக வலா நசூக, உன்னுடைய உம்மத்து விஷயத்தில் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த உம்மத்து விஷயத்துல, உங்களுடைய சமூக சார்ந்த விஷயத்துல உங்களை நாங்கள் குற்றம் பிடிக்க மாட்டோம், அந்த விஷயத்திலே நான் உன்னை திருப்தி அடைந்தேன் என்கிற ஆறுதல் வார்த்தையை முஹம்மதுக்கு சொல்லிட்டு வாங்கன்னு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்பி என்ன செய்யறான், சொல்றான். அப்படின்னா அப்ப இந்த உம்மத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு நேசித்தார், இதற்காக எவ்வளவு கவலைப்பட்டாங்க. என்னுடைய சமூகத்தை சார்ந்த எந்த ஒரு மனிதனும் நாளைக்கு எங்க போய்க்கூடாது, நரகத்துக்கு போய்விடக்கூடாது, அந்த தண்டனையை அனுபவிக்க கூடாதுங்கிற அவ்வளவு சிரத்தை எடுத்தார்களே அல்லாஹ்வுடைய தூதரே. இப்ப அந்த அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி இருக்கிறாரே உங்களுடைய உயிரை விட பல மடங்கு நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதின் அடையாளம் என்பது அந்த சுன்னாவை பேணுவது தான். ஆரம்ப உரையில சொன்னதை போல அந்த அதபுகளைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அந்த ஒழுக்கங்களை பேணுவதன் மூலமாகத்தான், சுன்னாவை பேணுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றியதற்கான அர்த்தம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் எந்த கொள்கை சொன்னாலும் அந்த உண்மையான கொள்கை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல உள்ளாக நம்ம அனைவரையும் ஆக்கிடுவோம்.